ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெனிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து வாங்கின நிறைய கிச்சன் அண்ட் டெக்கர் ப்ராடக்ட் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நிறைய மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு மேட்டு தான் வாங்கியிருந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் 2 பீஸ் வருது. கொஞ்சம் பெரிய பீஸ் ஒன்று, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் ஒன்று. மல்டி கலரில் இதோட டிசைன்ஸே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்ததுனால கிச்சனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இது டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற கவலையும் கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. நான் கீழே போட்டிருக்கேன். உங்களுக்கு இதோட வியூ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. செராமிக்கில் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்த ஒரு டின்னர் பிளேட் செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 4 பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பவுல் செட்டு வந்துச்சு. ரொம்பவே அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளேட் செட்டு வாங்கி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிச்சனில் ரொம்பவே ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 4 பீஸ் வந்துச்சு. 4ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது வரும்போதே டேமேஜ் ஆகி வந்ததுனால அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்குது. நம்ம டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும். அதோட டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே லுக்காக இருக்குது இல்லையா. டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது செம்ம அழகாகவே இருந்தது. வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமான ஒரே லிங்க்கு தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பரான பவுல் செட்டு எனக்கு கூடவே வந்திருந்தது. ஸோ இது அப்படியே காம்போ பீஸ் மாதிரி தான் வருது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது இந்த பவுலு. இதில் பவுலில் பார்த்திங்க அப்படின்னா 4 செட்டு வருது. ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்ட்டு வாங்கியிருந்தேன். வேணும் அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம செட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்காக சூப்பரான ஒரு தீபம் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுற்றி வர நீங்கள் சூப்பராக விளக்கேற்றிக்கலாம். இது இப்போ கார்த்திகை தீபத்துக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு டெலிவரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பிஃபோராகவே இதை ஷேர் பண்ண முடியலை. ஸோ இருந்தாலுமே நம்ம இதை வீட்டில் டெக்கர் பீஸாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் அழகாக நடுவில் இருக்கிற பவுலில் சூப்பராக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். சுற்றி வர தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஹாட் பாட் நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய வெரைட்டியில். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு ஹாட் பாட் தான். இது ஃபுல்லாக வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வுட்டில் வருது. செம்ம வெயிட்டாக இருந்தது கையில் தூக்கும் போதே. அதே மாதிரி சப்பாத்தி அப்படின்னா அந்த பாட்லேயே போட்டிருக்கு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் அழகாக வச்சுருக்காங்க. ஸ்டீலில் ஒரு பவுல் மாதிரி வச்சு செட் பண்ணி சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே வுட்டிலேயே வரும். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால டின்னர் செட்டுக்கு நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் செட்டு தான் வாங்கியிருந்தேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா இது வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதை கீழே அந்த ஸ்டாண்டு மட்டும் பார்த்திங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பீஸும் பார்த்திங்கன்னா செராமிக்கில் ரொம்ப அழகாக மேலே அந்த மூடி பார்த்திங்க அப்படின்னா வுட்டில் வருது. கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் பவுல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே செராமிக்கில் வந்துடுது. அதே மாதிரி இதுக்கு ஸ்பூனும் பார்த்திங்க அப்படின்னா செராமிக்கில் ரொம்ப சூப்பராக குட்டியாக ஒயிட் கலரில் ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. இது இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். மளிகை சாமான், அதாவது சின்னதாக, அதாவது கிராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம்
மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ப்ராடக்ட் இது. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அடிக்கடி வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் வந்து போயிட்டுருக்கிறதுனால ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசர், இது வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளையல்லேருந்து, கிளிப்லேருந்து, ஹேர் பேண்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட இமேஜும் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 3 டெக்கர் பீஸ் இருக்கிற செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை ஆஃபீஸ் ரூமில் வந்து வைக்கிறதுக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது இந்த 3 பீஸுமே. இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு, ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டெல்லாம் வந்து வாங்கி நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் தான் நான் வந்து இப்போல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி சேனலுக்குள்ளேயும் வந்து போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய கிச்சன் ஐட்டம், டெக்கர் பீஸு, குர்த்தி அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ரான் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் வந்திருந்தது. ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நான் சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து கிளாத்து கிடையாது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெயின் கோட்லாம் வந்து வருது இல்லையா, கொடை, ரெயின் கோட்டு அந்த மாதிரி அதில் செஞ்ச ஒரு மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுத்தமாக நமக்கு இதில் தண்ணி பட்டாலுமே வந்து ஈரமாகாது, அதே மாதிரி தண்ணியுமே நிற்காது. ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் வந்து வந்திருந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மல்டி கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அயன் கடாய் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் டு கார்ட்லேயே வந்து போட்டு வச்சுருந்தேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ரிவ்யூலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. முன்னாடியே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளே நல்ல அகலமாக, அதே மாதிரி நம்ம தூக்கி பார்க்கும்போது செம்ம வெயிட்டாக இருந்தது. ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருந்தது. அதோட ஃபினிஷிங் எந்த இடத்துலையுமே எந்த குறையுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது. ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். நம்ம லோக்கல் கடைகள்லாம் வந்து போயிட்டு இந்த மாதிரி கடையெல்லாம் நம்ம வந்து தேடி வாங்கி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கிது. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்துருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கடாய்க்காகவே ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கீ பாட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம நெய் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா ஆயில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பிராஸில் வரக்கூடிய ஒரு கீ பாட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. சின்னதாக நம்ம இந்த மாதிரி கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்குமான ஒரே ஒரு லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பிடிச்சிருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.